டிஎன்பிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை 35 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி திருச்சி அணி வெற்றி பெற்றது. போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் நம்ம ஊரு நம்ம கிரிக்கெட். கோவையில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎல் தொடரின் 2வது ஆட்டத்தில் சேலம் ஸ்பார்டன்ஸ் மற்றும் திருச்சி கிராண்ட் சோழாஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற சேலம் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதைத் தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்த திருச்சி அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 198 ரன்களை குவித்தது. திருச்சி அணி வீரர் சஞ்சய் யாதவ் 68 ரன்களை குவித்து அசத்தினார். 199 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய சேலம் அணி திருச்சியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. தொடக்க ஆட்டக்காரர்களான அபிஷேக் 10 ரன்களும் கவின் 13 ரன்களும் அடித்து ஆட்டமிழந்தனர். 18.3 ஓவர்களில் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணி 163 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 35 ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி அபார வெற்றி பெற்றது. திருச்சி ஸ்பார்டன்ஸ் அணி வீரர் சரவணகுமார் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார்.